ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கு நம்ம வீடியோவில் வீலூக்கப் ஃபங்க்ஷன்னா என்ன, அது எப்படி நம்ம டிஃப்ரெண்ட் வேஸாக யூஸ் பண்ணலாம், அதில் வர எரர்ஸ் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீலூக்கப் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட எம்ப்ளாயீஸோட ஐடி, அவங்க நேமு, டிபார்ட்மெண்ட், சேலரி எல்லாமே ஒரு டேபிள் இருக்குது அப்படின்னா, ஃப்யூச்சரில் ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு மட்டும் நீங்கள் சேலரி மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஒவ்வொரு டைமாக போய் ஜார்ஜோட சேலரி, ரூபாவோட சேலரின்னு தேடி தேடி போட முடியாதுல்ல. ஸோ அதுக்கு நம்ம டைமை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் தான் வந்து வீலூக்கப். இப்போது நம்ம ஏதோ ஒரு எம்ப்ளாயிக்கு மட்டும் வீலூக்கப் ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணி எப்படி ரிசல்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த செட் ஆஃப் எம்ப்ளாயீஸ்க்கு யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து எம்ப்ளாயி 003க்கு சேலரி எவ்வளோ நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும், அது நம்ம வீலூக்கப் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போது. ஸோ ஈக்குவல் டு எக்ஸலில் எந்த ஃபார்முலா போட்டாலும் நீங்கள் ஈக்குவல் டுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஈக்குவல் டு போட்டதுக்கப்புறம் விஎல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வீலூக்கப் அப்படின்னு கீழே வந்திருக்கும். இப்போது டேப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபார்முலா ஆட்டோ கம்ப்ளீட் ஆகி ஓப்பன் ப்ராக்கெட்ஸோட கீழே ஆர்குமெண்ட்ஸும் உங்களுக்கு வந்திருக்கும். அதில் ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா லுக்கப் வேல்யூ. ஸோ லுக்கப் வேல்யூ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம என்ன தேட போகிறோம் அப்படிங்கிறது தான் வந்து லுக்கப் வேல்யூ. நம்ம என்ன தேட போகிறோம், E003 தான் தேட போகிறோம். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் கமா கொடுத்துக்கோங்க. ஸோ கமா கொடுத்தீங்கன்னா அடுத்த ஆர்குமெண்ட்டுக்கு நம்மளுக்கு போகும். அடுத்த ஆர்குமெண்ட் என்ன, டேபிள் அரே. டேபிள் அரேங்கிறது என்ன அப்படின்னா, இந்த E003 எந்த டேபிள்குள்ளே இருக்கோ அதுதான் வந்து டேபிள் அரே. ஸோ இப்போ நம்ம இந்த டேபிள்குள்ளே இருக்குது அப்படின்னு காமிச்சு கொடுக்கணும் எக்ஸலுக்கு. இப்போ நம்ம அந்த டேபிள் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்போது கமா கொடுத்துட்டு காலம் இண்டெக்ஸ் நம்பர் அப்படிங்கிற பிளேஸில் இந்த டேபிளில் எத்தனாவது காலமில் இருக்க இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு நம்ம சொல்லணும். நம்மளுக்கு சேலரிங்கிற இன்ஃபர்மேஷன் தான் வேணும். ஸோ ஃபஸ்ட், செகண்ட், தேர்ட் அண்ட் ஃபோர்த்து காலமில் சேலரிங்கிற இன்ஃபர்மேஷன் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போது 4 அப்படின்னு போட்டுட்டு கமா கொடுத்துக்கலாம். இப்போது கமா கொடுத்தோம்னா நம்மளுக்கு 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்துட்டு ட்ரூ, இன்னொன்று வந்துட்டு ஃபால்ஸ். ஸோ ட்ரூ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அப்ராக்சிமேட் மேட்ச். நம்ம தேடுறது கூட அப்ராக்சிமேட்டாக ஏதாவது மேட்ச் ஆச்சுன்னா நம்மளுக்கு அந்த ரிசல்ட் அப்படியே புல் பண்ணிட்டு வந்துடும். இல்லை ஃபால்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு எக்ஸாக்டான மேட்ச். ஸோ நம்ம தேடுறது எக்ஸாக்டாக அந்த டேபிள் இருந்தால் தான் நம்மளுக்கு ரிசல்ட்டு வரும். ஸோ நம்மளுக்கு எப்போவுமே எக்ஸாக்ட் மேட்ச் தான் வேணுங்கிறங்காட்டி நம்ம ஃபால்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். ஃபால்ஸை வந்து நம்ம 0 கூட இண்டிகேட் பண்ணிக்கலாம். ஸோ 0 கொடுத்து க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ் கொடுத்து என்டர் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி எம்ப்ளாயியோட 003யோட சேலரி வந்துட்டு 60,000 நம்மளுக்கு ரிசல்ட்டு வந்திருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வேறு யாராவது E006 பார்க்கணும் அப்படின்னாலும் இங்கே E006 அப்படின்னு போட்டோம்னா அந்த ரிசல்ட் நம்மளுக்கு அப்படியே வந்து அப்டேட் ஆயிரும். ஸோ இது வந்துட்டு 80,000 இங்கே கரெக்டாக நம்மளுக்கு ரிசல்ட்டு வந்திருக்கு. ஸோ இப்போ இதே மாதிரி நம்ம நேமுக்கு வச்சு பார்ப்போம் கரெக்டாக வருதா அப்படின்னு. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு E06 யார், ஜார்ஜ். இப்போ ஜார்ஜோட நேம் போட்டு நம்ம அதே ஃபார்ம்லாம் கண்டினியூ பண்ணி பார்ப்போம். ஸோ நான் ஃபார்முலா சேம் ரிப்பீட் பண்ணிக்கிறேன். ஈக்குவல் டு வீலூக்கப், இந்த ஜார்ஜுங்கிற நேமு, கமா, இந்த ஃபுல் டேபிள் அப்படியே செலக்ட் பண்ணிக்கிறேன், கமா, காலம் வந்துட்டு எனக்கு 4th காலம், கமா 0 கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தோம்னா நம்மளுக்கு நாட் அப்ளிகபிள் அப்படிங்கிற ரிசல்ட் தான் வந்திருக்கு. ஸோ ஏன் அந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னா, இங்கே நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். என்ன மிஸ்டேக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஜார்ஜ் அப்படிங்கிறது வந்துட்டு எந்த காலம்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அந்த காலம்லேருந்து தான் நீங்கள் வந்துட்டு உங்களுடைய டேபிள் அரேவை ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் டேபிளும் செலக்ட் பண்ணியிருக்கோம்ல, இது வந்து எம்ப்ளாயி ஐடியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்மளுக்கு அதுதான் எரர் வரக்கு காரணம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, நல்லா பாருங்கள். ஸோ ஈக்குவல் டு வீலூக்கப்னு போட்டு லுக்கப் வேல்யூ நம்மளோட நேமு, கமா, டேபிள் அரே வந்து இதுதான் நம்ம டேபிள். இதில் நம்ம நேம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அங்கேருந்து தான் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ இங்கேருந்து தான் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதை ஃபுல்லாக இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ சேலரி அப்படிங்கிறது வந்து 3rd காலமில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், கமா 3, 0 அப்படின்னு கொடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதே இன்ஃபர்மேஷன் கரெக்டாக நம்மளுக்கு ரிசல்ட்டாக வந்துருச்சு. ஓகே, இப்போ இந்த ஜார்ஜுங்கிற பிளேஸில் நம்ம வேறு நேம் கொடுத்து பார்க்கலாம்.
இப்போ நம்மளுக்கு நாட் அப்ளிகபிள் வந்திருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேபிளில் ராதாங்கிற நேமே இல்லை, அதனால தான் வந்துட்டு நாட் அப்ளிகபிள் வந்திருக்கு. ஸோ எப்போவுமே உங்களோட டேபிளில் இருக்கிற நேம் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டான ரிசல்ட் வரும். லைட்டான ஒரு ஸ்பெல்லிங் மாறி இருந்தால் கூட நம்மளுக்கு ரிசல்ட்டு வராது. ஸோ இப்போ நம்ம மறுபடியும் இந்த ராதாங்கிற என்ட்ரியை இந்த டேபிளில் எங்காவது நம்ம அப்டேட் பண்ணோம்னா தான் நம்மளுக்கு ரிசல்ட் வரும். ஸோ இங்கே நான் ரூபாக்கு பதிலாக இங்கே ராதான்னு போடுறேன். இப்போ நம்மளுக்கு ரிசல்ட் வந்து அப்டேட் ஆகிருக்கு. இப்போ நான் இதை அன்டூ பண்ணிடுறேன். ஸோ இப்போ ராதாக்கு பதிலாக நம்ம வேறு நேம் கொடுத்து பார்ப்போம். இங்கே இருக்கிற ஏதாவது ஒரு நேமே நம்ம கொடுத்து பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து வினீத் இருக்குது, நான் வந்து வினீத் கொடுக்குறேன். இப்போது நம்மளுக்கு ரிசல்ட் வரல. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வினீத் கிட்ட வந்து லைட்டாக ஒரு ஸ்பேஸ் விட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ சின்னதாக ஒரு ஸ்பேஸ் இருந்தால் கூட வந்துட்டு அது மிஸ்மேட்சாக தான் கன்சிடர் பண்ணி நம்மளுக்கு ரிசல்ட்டே வராது. அதே மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தாலும் நம்மளுக்கு அது மிஸ்மேட்சாக தான் கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ நம்ம எக்ஸாக்டாக நம்ம டேபிளில் என்ன நேம் சேவ் பண்ணியிருக்கோமோ அதே நேம் கொடுத்தா தான் நம்மளுக்கு ரிசல்ட்டு வரும். ஸோ மோஸ்ட்லி உங்களோட ரெக்கார்ட்ஸ் வந்து யூனிக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. யூனிக்னால் வந்துட்டு ஒரு நேம் ஒரு டைம் தான் இருக்கணும். அண்ட் செகண்ட் டைம் இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து ஏதாவது காம்பினேஷன்ஸில் வச்சுருக்கணும். இல்லைனா வந்து எம்ப்ளாயி ஐடி கண்டிப்பாக யூனிக்காக தான் இருக்கும். ஸோ எம்ப்ளாயி ஐடி நீங்கள் வச்சு இருக்கிறது தான் எப்போவுமே பெஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 2 ரவி அப்படிங்கிற நேம் இருக்குது. ஒரு ரவி வந்து சேல்ஸ்லையும் ஒரு ரவி மார்க்கெட்டிங்லையும் இருக்கார். ஸோ இப்போ நம்ம இங்கே ரவின்னு கொடுத்து பார்ப்போம். கொடுத்து பார்த்தோம்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டாக எந்த ரவி நம்ம டேபிளில் வச்சுருக்கோமோ அந்த ரிசல்ட் தான் நம்மளுக்கு இங்கே ரிசல்ட்டாக அப்டேட் ஆகி வரும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக நம்ம ஒருத்தர் தான் ஒரு நேம் வச்சுருக்கணும்னு சொல்ல முடியாது. நிறையா பேர்கிட்ட ஒரே நேம் நிறையா பேர் வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக யூனிக்கான நேம்ஸ் வச்சுருக்கணும். அப்படி இல்லைனா எம்ப்ளாயி ஐடிஸ் அண்ட் நேம் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஏதாவது ஒரு காம்பினேஷனில் நீங்கள் யூனிக்கான நேம் வச்சுருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ரிசல்ட்டு கரெக்டாக வரும். ஸோ இது நீங்கள் Vlookup யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக இதை பார்த்துக்கணும். அடுத்தது ரெஃபரன்ஸ் எரர்ஸ் எல்லாம் வந்துச்சு அப்படின்னா அது எதனால் வருது, அது எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். இப்போ வந்து நிவேதா அப்படிங்கிறவங்களோட சேலரி எனக்கு வேணும் அப்படின்னா நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், எகெயின் அந்த ஃபார்முலா போடுறேன். ஃபார்முலா போட்டுட்டு நான் ஏதோ ஒரு ஞாபகத்தில் ஜஸ்ட்டு 2 டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் ரெண்டு காலம் மட்டும்தான் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிட்டு இப்போது எனக்கு சேலரி வந்து 3rd காலம் காட்டி 3,0 நான் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ இங்கே என்ன இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு ரெஃபரன்ஸ் எரர் வந்திருக்கு. ஸோ எதனால் வந்திருக்கு அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ணதே வந்துட்டு வெறும் 2 காலம் தான். ஆனால் நம்ம 3rd இருக்கிற காலமை நம்ம ரெஃபர் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால நம்மளுக்கு இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் எரர் வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம இதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு சேலரி வேணும் அப்படின்னா சேலரி வரைக்கும் இந்த டேபிள் நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ இப்போது இங்கே சின்னு இருக்கிறத நம்ம இப்போது டின்னு மாற்றணும். ஸோ டிங்கிறது என்ன, நம்ம சேலரி இருக்க காலம். இப்போ நம்மளுக்கு இந்த ரெஃபரன்ஸ் எரர் போய் நம்மளுக்கு நிவேதாவோட சேலரி நம்மளுக்கு அப்படியே வந்துடும். ஸோ இதெல்லாம் தான் வந்து காமனாக Vlookupல வர எரர்ஸ். அண்ட் அடுத்தது வந்து Vlookupோட ஃபார்முலா நம்ம வந்துட்டு இவ்வளோ டைம்லாம் போடணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு டைம் போட்டோம்னா நம்ம ஜஸ்ட் ட்ராக் பண்ணோம்னா போதும். ஸோ அது எப்படி ட்ராக் பண்ணலாம், இப்போ நம்ம டேபிள் இருக்க அதே ஷீட்டில் எப்படி போடலாம், பக்கத்து ஷீட்டில் எப்படி போடலாம், அண்ட் நியூ ஒர்க் புக்கில் எப்படி போடலாம் அப்படின்ட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ உங்கள் எல்லாத்துக்குமே Vlookup ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நல்லா தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இத்தனை நேரம் ஒவ்வொன்றா போட்டிருந்தோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி இப்போது நம்ம செட்டாக ஒரு நேம்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஒரே ஒரு டைம் தான் ஃபார்முலா போட போகிறோம். போட்டு எப்படி ட்ராக் பண்ணுறதுன்னு மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், ஆஸ் யூஷுவல் ஈக்குவல் டு Vlookup போடுறோம். நம்ம லுக்கப் நேம் எப்படி செலக்ட் பண்ணுறோம், நம்ம நேம்லேருந்து ஆரம்பிக்கிறங்காட்டி இந்த டேபிள்லேயும் நேம்லேருந்தே சூஸ் பண்ணிக்கிறோம். நம்மளுக்கு சேலரி வரைக்கும் வேணுங்கிறங்காட்டி சேலரி வரைக்கும் கொண்டு போய் ஃபுல் டேபிள் இப்படி சூஸ் பண்ணிவிட்டு கமா கொடுத்து 3,0 அப்படின்னு போட்டாச்சு. ஸோ இப்போது மறுபடியும் ரூபாக்கு வேணும் அப்படின்னா நான் உட்காந்து மறுபடியும் Vlookup போட முடியாது இல்லை. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் இங்கே வச்சு அப்படியே ட்ராக் பண்ணுறேன். நம்மளுக்கு ரிசல்ட்டு வரல. எதனால் வரல அப்படின்னா இப்போ எப்போ நீங்கள் நாட் அப்ளிகபிள் வந்துச்சுனாலும் ஜஸ்ட் இப்படி அந்த செல்லை செலக்ட் பண்ணிட்டு இப்படி போய் இந்த ஃபார்முலா கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அங்கே என்ன மிஸ்டேக் ஆகிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெஃபரன்ஸ் அப்படியே மாறி இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு இதில் வந்துட்டு என்டையர் டேபிளுமே செலக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது கீழே ட்ராக் பண்ணும்போது என்ன ஆயிருக்கு அப்படின்னா அதுவும் சேர்த்து ட்ராக் ஆகி நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ரோவை அப்படியே விட்டுருச்சு. அதனால் நம்மளுக்கு ரிசல்ட்டே வரல. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே வந்து செல் ரெஃபரன்ஸை நம்ம லாக் பண்ண போகிறோம். ஸோ நம்ம டேபிள் வந்து D3லேருந்து D17 வரைக்கும் இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம அப்படியே டாலர் போட்டு லாக் பண்ண போகிறோம். ஸோ டாலர் போடுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட்டு உங்கள் கீபோர்டில் இருக்க F4 பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு
டாலர் அப்படியே வந்து இன்சர்ட் ஆயிரும். சப்போஸ் உங்களுக்கு டாலர் இன்சர்ட் ஆகலை அப்படின்னா ஃபங்க்ஷன் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு F4 கீ ப்ரெஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஆகும். என் லேப்டாப்பில் என்ன பண்ணாலும் ஆகாது, அதனால நான் வந்துட்டு மேனுவலாகவே கொடுத்துட்டேன். ஸோ இப்போது நம்ம வந்துட்டு டாலர் போட்டு லாக் பண்ணதுக்கப்புறம் இப்படி சைடில் வச்சு டபுள் டேப் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எல்லா செல்ஸ்க்குமே டக்குன்னு ரிசல்ட்டு வந்துடும். ஸோ இப்போ ஜஸ்ட்டு ரேண்டமாக ஒரு க்ராஸ் செக் பண்ணிக்கலாம். மதன் வந்து 40,000 அப்படின்னு, மதன் வந்து 40,000. ஓகே, சூப்பர். ஸோ இப்போ நம்மளுக்கு ரிசல்ட்டு கரெக்டாக வந்திருக்கு. ஸோ இப்போது இதே இன்ஃபர்மேஷன் நம்ம பக்கத்து ஷீட்டில் வச்சுருக்கோம். ஸோ பக்கத்து ஷீட்டில் இருக்கும்போதும் நம்ம அதே மாதிரி டாலர் வச்சு லாக் பண்ணி போட்டால் தான் நம்மளுக்கு ரிசல்ட் வரும். ஸோ அதுவும் உங்களுக்கு இப்படி காமிச்சு கொடுத்துட்றேன். ஸோ எல்லா பக்கமே வந்துட்டு டாலர் போட்டுடலாம். டாலர் போடுறது ரொம்ப ஈஸியான வேலை. உங்களுக்கு F4 மட்டும் கரெக்டாக ஒர்க் ஆச்சுன்னா போதும். அண்ட் இந்த டாலர்ஸ் பற்றி நீங்கள் இன்னும் நிறையா லேர்ன் பண்ணணும், அதாவது எப்படி ப்ராப்பராக வந்து செல் ரெஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதோட வீடியோ வந்துட்டு நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ அதுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை போய் பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கும் வந்து நீங்கள் டாலர் கொடுத்தா தான் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ டாலர் இல்லாமல் கொடுத்து பார்த்தா நம்மளுக்கு ரிசல்ட்டு வராது. இப்போது நம்ம வேறு டிஃப்ரெண்ட் புக்கில் வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க. இந்த டைம் வந்து நீங்கள் இந்த மாதிரி டாலர் போடாமே நம்மளுக்கு ரிசல்ட்டு கரெக்டாக வரும். ஸோ மோஸ்ட்லி நீங்கள் வந்துட்டு மெயின் டேபிள் தனியாகவும் உங்களோட எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு புது புக்கில் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டாலர் போடுற வேலையெல்லாம் இருக்காது. நீங்கள் அப்படியே வந்து ஃபார்மில் கொடுத்து போட்டுடலாம். ஸோ இப்போ எப்படின்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ சேம் ஈக்குவல் டு Vlookup, நம்ம நேம், இன்னொரு டேபிள் செலக்ட் பண்ணி 3,0 அப்படியே கொடுக்குறோம். ஸோ டாலர் பார்த்திங்கன்னா அதே போட்டுருச்சு, அதனால் நம்மளுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா வேலை மிச்சம். அவ்வளோதான், நம்மளுக்கு இப்போது ரிசல்ட்டு கரெக்டாக அப்படியே வந்துருச்சு. ஸோ இப்போது நம்ம ஒரே ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி இந்த மாதிரி மல்டிபிள் இன்ஃபர்மேஷன்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா நேம் வந்துட்டு 2 டைம் ரிப்பீட் ஆகிருக்கு இல்லையா? ஸோ அதனால் நான் வந்து நேமுங்கிறது இது எடுக்கவே இல்லை. ஸோ யூனிக்காக இருக்கிறது வந்து எம்ப்ளாயி ஐடி. ஸோ அதை வச்சு நான் வந்து நேம், டிபார்ட்மெண்ட், சேலரி எல்லாமே வந்து எடுக்க போகிறேன், அதுவும் ஒரே டைம் ஃபார்முலா போட்டு. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த நம்ம டேபிளுக்கு மேலே வந்துட்டு நம்பர் கொடுக்க போகிறோம். ஸோ நம்ம எம்ப்ளாயி ஐடியிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறங்காட்டி எம்ப்ளாயி ஐடி வந்து 1, அடுத்து வரதெல்லாம் 2, 3, 4 அப்படியே போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபார்முலா போட போகிறோம். ஸோ ஈக்குவல் டு Vlookup, நம்ம லுக்கப் வேல்யூ, டேபிள் அரே அப்படிங்கிறது எம்ப்ளாயி ஐடியிலேருந்து சேலரி வரைக்கும், ஸோ இங்கே மட்டும்தான் நம்ம லைட்டாக சேஞ்சஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம யூஸ்வலாக வந்து காலம் இண்டெக்ஸ் நம்பரில் நம்பர் தானே கொடுப்போம், லைக் 2, 3 அப்படின்னு. ஸோ இந்த டைம் நம்பருக்கு பதிலாக நம்ம இங்கே கொடுத்துருக்க நம்பரை அப்படியே ரெஃபர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம 2 அப்படின்னு கொடுக்குற மூலமாக இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக 2ன்னு வராமல் B1 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இது என்ன இருக்குது அப்படின்னா இந்த செல்லை அப்படியே வந்து ரெஃபர் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம இது ரைட் சைட் ட்ராக் பண்ணும்போது அடுத்தது C1, D1 அப்படின்னு அது மூவ் ஆகும். அப்படி மூவ் ஆகணும் அப்படின்னா இங்கே பிக்கு முன்னாடி இருக்க டாலரை நம்ம ரிமூவ் பண்ணணும். அப்போ தான் வந்து இந்த ஃபஸ்ட்டு ரோ மட்டும் லாக் ஆகிருக்கும், இந்த காலம் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம பிக்கு முன்னாடி இருக்க டாலர் ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே 0 கொடுத்து அப்படியே க்ளோஸ் பண்ணிடுறோம். அடுத்தது இப்போ நம்ம இப்படி ட்ராக் பண்ணோம்னா நம்மளுக்கு ரிசல்ட் வருமானு பார்த்தா வராது. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட் டைம் ஃபார்முலா போடும்போது ஏங்கிற காலமை ரெஃபர் பண்ணியிருக்கோம், ஆனால் செகண்ட் டைம் ஃபார்முலா போடும்போது பார்த்திங்கன்னா அது B2 அப்படின்னு மாறி இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஏக்கு முன்னாடி ஒரு டாலர் போட்டோம் அப்படின்னா அந்த ஏங்கிற காலம் அப்படியே ஃபிக்ஸ் ஆயிரும். ஸோ இப்போ நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா கூட வந்துட்டு எதுவுமே மாறாது, எல்லாமே பார்த்திங்கன்னா A2வே வந்து ரெஃபர் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு இருக்கும். ஸோ இது புரியணும் அப்படின்னா உங்களுக்கு செல் ரெஃபரன்ஸ் கரெக்டாக புரிஞ்சிருக்கணும், எப்போ நம்ம ரோ லாக் பண்ணணும், எப்போ காலம் லாக் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அதுக்கு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோவோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணும்னா பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா Vlookup எப்படி போடுறது, அண்ட் அதில் எரர்ஸ் வந்துச்சுன்னா அது எப்படி ஹேண்டில் பண்ணுறது, Vlookup வந்து சேம் ஷீட்டில் பக்கத்து ஷீட்டில் நியூ ஒர்க் புக்கில் எப்படி போடுறதுன்னு பார்த்துருக்கோம். அண்ட் ஒரே ஃபார்முலா யூஸ் பண்ணி மல்டிபிள் இன்ஃபர்மேஷன்ஸ் எப்படி புல் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் போடுங்க, நான் வந்து எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணுவேன். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அண்ட் எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே கிட்ட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட்ஸ் ஆல், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.